பிரைஸ் காட். வருஷம் பிறந்த உடனே கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறீங்க போல இருக்குது. சேர்ந்து சொல்லலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். ஆமா, வார்த்தையினால் உலகங்கள் உண்டாயிற்று, வார்த்தையில் ஜீவன் உண்டு, வார்த்தையில் எனக்கு நல்வாழ்வு உண்டு, வார்த்தையில் எனக்குரிய சுகம் உண்டு, வார்த்தை என்னை புத்திமானாக்கும், வார்த்தை என்னை ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றும். ஆகவே கேட்பேன், கீழ்ப்படிவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்த வண்ணமாக போக மாட்டேன், கற்றுக்கொண்டு செல்லுவேன். அல்லேலூயா. அந்த எண்ணத்தோட வாங்க. நான் கற்றுக்கொண்டு செல்லுவேன் என்கிற எண்ணத்தோட வாங்க. சில நேரங்கள்ல எப்பவுமே ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது. ஒரு சபையில, அத சபைனா இந்த சபை இல்லைன்னா எந்த சபையா இருந்தாலும் சரி, அங்க ஒரு ஊழியனை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதம் இருக்கு இல்லையா, அது என்ன, எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா அந்த ஜனங்கள் அடிப்படையாக கொண்டது. அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னா, ஒருத்தர் நோய் என்ன இருக்கோ அதுக்கு தானே மருந்து, கரெக்டா? தலைவலினா தலைவலிக்கு மருந்து, வயிற்று வலினா வயிற்று வலிக்கு மருந்து, கரெக்டா? அது போல இந்த ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அந்த ஊழியக்காரங்க கிட்ட கொடுத்து அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பாரு. இது எனக்கு மட்டும் இல்ல. இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு மீட்டிங்ல நீங்க பேசுறீங்கன்னா, அங்க அந்த ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்க கையில கொடுத்து அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப முக்கியம் என்னன்னா, நீங்க இல்ல, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருடைய நோக்கம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களை பயன்படுத்துறாரு. அதை மைண்ட்ல வச்சுக்கணும் எப்பவுமே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம், இந்த வருடத்திற்கான பிரசங்கங்களை நான் திட்டமிட்டு இருந்தேன். நிறைய ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை அப்படியே ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். நிறைய அடுத்த 52 வாரங்கள் என்ன பிரசங்கிக்கணும்னு ஒரு பெரிய பண்டல் இருக்குது. 2023 பிரசங்கிச்சு 2024 பிரசங்கிக்கிறதுக்கு வரைக்கும் ஆண்டவர் அவ்வளோ காரியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா நான் யோசிக்கிறேன், உங்களெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாருன்னு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, தேவன் அவ்வளோ நல்லவர் பாருங்க. இல்லைன்னா இது வராது. இப்போ அந்த தாட்ஸ் ஆண்டவர் உள்ள போடுறது உங்களுக்காக, அதான் ரொம்ப முக்கியம். உங்களை அவ்வளோ நேசிக்கிறாருன்றது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஏன்னா எந்த இடத்துல எந்த டூல்ல யூஸ் பண்ணணும்னு மெக்கானிக் தானே தெரியும், கரெக்டா? இப்போ நான் ஒரு டூல்னு வைங்களேன் ஆண்டவருடைய கரத்துல, அப்போ அது இங்க யூஸ் பண்றதுக்கு இவ்வளோ உள்ள போட்டுட்டே இருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு ஆண்டவர் உங்களை நேசிப்பதை நினைக்கும் பொழுது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமா, ஆகவே அடுத்து வரக்கூடிய எல்லா வாரங்களிலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு வாருங்கள். கற்றுக்கொள்ளவும், அதை கடைபிடிக்கவும், அதன் மூலமாக ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தை துவங்கும் பொழுது ஒரு சில வாரங்கள், ஒரு 2-3 வாரம் இதை பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த நாட்கள்ல நான் பேச போகிறதான செய்தியோட தலைப்பு தரிசனம் உள்ளவனாய் இரு. பி எ விஷனரி. இந்த தரிசனம் உள்ளவனாய் இரு அப்படின்றதுக்கான வார்த்தைக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் இருக்குது. சில முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபகுக் வாசிக்கலாம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி
அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. NLT-ல கொஞ்சம் போடுங்க தம்பி, இருந்தா 2 வசனமும் சேர்த்து போடுங்க. சில நேரங்கள்ல இதை கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் சேர்த்து வாசிக்கிறேன். ஏன்னா தரிசனம் என்பது ஒரே நேரத்தில் நடந்து முடிஞ்சிருது கிடையாது. ஏன்னா தரிசனம் என்பது சில காலங்கள். அதனால தான் அது ஆண்டவர் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, கடந்தோடுகிறவன். ஆங்கிலத்தில் ரன்னர் அப்படின்னு போட்டிருக்குது. அந்த ரன்னர் யாருன்னா, நம்மளோட டிராவல் பண்றவங்க, நமக்கு பின்னாடி டிராவல் பண்றவங்க, அடுத்த தலைமுறையில் டிராவல் பண்றவங்க, இப்படி எல்லாரும். The Lord said to me, write my answer plainly. இங்க பாருங்க, write my answer. அந்த தரிசனம்னு சொல்றத ஆண்டவர் இங்க எப்படி சொல்றாருன்னா, ஆன்சர். My answer plainly on tablets, so that a runner can carry the correct message to others. அப்ப கடந்தோடுகிறவன் அதை புரிந்து கொண்டு அதை சரியாய் அடுத்தவர்களுக்கும் சொல்லுவான். கடந்தோடுகிறவன் அதை வாசித்து அந்த செய்தியை, சரியான ஒரு செய்தியை அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு அவன் என்ன பண்ணுவான், அதை பாஸ் பண்ணுவான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கிறாரு. 3வது வசனம், the vision is for a future time. தரிசனம் என்பது எதிர்காலத்தை பற்றியது. அது முடிவு காலத்துக்குரியது. It describes the end and it will be fulfilled. அது நிச்சயமாகவே நிறைவேறும். If it seems slow in coming, அது வருவதற்கு சில நேரங்கள்ல தாமதமாகலாம். Wait patiently. கொஞ்சம் காத்துருங்க. அது வர்றது கொஞ்சம் தாமதமாகும் பொழுது கொஞ்சம் காத்துருங்க. For it will surely take place. அது நிச்சயமாக நிறைவேறும். It will not be delayed. அது தாமதிப்பது இல்லை. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் செய்திக்குள்ளே போக விரும்புறேன். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்துல கிட்டத்தட்ட ஒரு 17 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்குது. 17 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்களுக்கு பேரு prophetical books. 17 புத்தகங்கள் இருக்குது பைபிள்ல மொத்தம். பழைய ஏற்பாட்டுல ஒரு 16 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டுல 1. பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 4 தீர்க்கதரிசிகள், அவங்க தீர்க்க தரிசனம் எழுதுன தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் 4 இருக்குது. சின்ன தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய சிறிய தீர்க்கதரிசிகள் எழுதுன ஒரு 12 புஸ்தகங்கள் இருக்குது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் மொத்தம் ஒரு 16 புக்கு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் என்று புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குது. இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாமே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல பேசி அவங்களுக்கு சொப்பனங்கள்ல, தரிசனங்கள்ல, வித்தியாசமான விதங்கள்ல கர்த்தர் அவ்வப்போது கொடுத்த வெளிப்பாடுகளை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், நாம இப்ப இந்த நியூ இயர் டைம்ல போன வாரம் நீங்க காலையில செய்தி கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஆபகுக் தீர்க்க தரிசி எப்போ இது எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த எருசலேம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகக்கூடிய அந்த நேரத்துல அவருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். அப்பதான் இது எழுதுறார். எருசலேம் சிறையிருப்புக்கு போக போது, அப்படி சிறைப்பட்டு போகிறதான அந்த நேரத்துல முதல் படையெடுப்பு முடிந்த அந்த நேரத்துல இவர் என்ன பண்றாருன்னா, இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதாவது இத அதிகாரம் முழுவதுமா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி அவர் அங்கலாய்க்கிறார், ஒரு பெரிய ஜெபம் பண்றார். என்ன ஆண்டவரே, உங்க ஜனத்துக்கு இப்படி நடக்குது, இவ்வளவு கெட்டது நடக்குது, பெரிய பெரிய தீங்கெல்லாம் நடக்குது,
ஆபத்துகள் இருக்குது, அநியாயம் நடக்குது, வழக்குகள் வருது, வாதுகள் வருது, சங்காரம் வருது. ஊனு அவர் என்ன பண்றாருன்னா அழுது புலம்புறாரு, ஜெபிக்கிறாரு. ஐயோ, ஏன் எங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு முதல் அதிகாரத்துல அழுது ஜெபம் பண்ண உடனே 2ஆம் அதிகாரம் அந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துக்குள்ள போனீங்கன்னா முதல்ல அழுதுட்டு, நல்லா கவனிங்க, எப்பவுமே இது ரொம்ப முக்கியம், ஜெபம் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லது. என்ன ஜெபம் பண்ணீங்கனாலும் சரி, உங்க ஜெபத்துக்கு பதில் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் காத்திருந்து கேளுங்க. உங்க மனசு தத்தளிக்குது இல்ல, உங்க மனசு கொந்தளிக்குது, குழம்புது, எவ்வளோ விஷயங்களை போட்டு உள்ள அப்படியே போராடுதுல, அந்த தத்தளிக்கிற மனசுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நான் கவனித்து கேட்பேன். 2ஆம் அதிகாரம் முதல்ல அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் காவலிலே தரித்திருந்து அரணிலே நிலை கொண்டிருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கவனித்து கேட்பேன். அப்ப ஜெபம் பண்ணிட்டு டக்குன்னு எழுந்து போயிடுறோம். நம்ம பல நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம மன குமுறல் எல்லாம் கொட்டிட்டு சில நேரங்கள்ல அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஓன அழுதுட்டு கூட எழுந்து போயிடுவோம். அழுது முடிச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சுன்னு போயிடுவோம்ல. இல்ல, அப்படி போக கூடாது. இங்க ஆபகுக் என்ன சொல்றாரு, நான் கவனித்து கேட்பேன் அப்படின்றார். இப்ப இவர் கவனித்து கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. நான் சொல்றத நீ எழுதி வை, நான் சொல்றத நீ எழுதி வை, நான் சொல்ல போற காரியம் உனக்கு நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். ஏன் எழுதி வைக்கணும்? எல்லாரும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், நான் என்ன செய்ய போறேன்றத எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசத்தின் மேல வரக்கூடிய சில தீங்குகளையும் அந்த தீங்குகளுக்கு பிறகு ஆண்டவர் செய்ய போகிற நன்மைகளையும் இவர் என்ன பண்றாருன்னா தெளிவா வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த தரிசனத்துல இவர் எதை பார்க்கிறாரு அப்படின்னா 2 முக்கியமான விஷயத்தை பார்க்கிறார். ஒண்ணு, இந்த தேசத்தின் மேல் வரக்கூடிய தீங்குகளை அவர் பார்க்கிறாரு. தேவன் அவருடைய சத்துருக்களை, அவருடைய ஜனத்தை நசுக்கின அந்த மற்ற எதிர் நாடுகள் எல்லாம் ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் அப்படின்றத முதல்ல பார்க்கிறாரு. 2வது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எவ்வளவு நல்லது செய்ய போறாருன்றதையும் பார்க்கிறார். அந்த நல்லது செய்ய போறாருன்றத பார்த்த உடனே இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்துருச்சு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நமக்காக அவர் என்ன பண்ண போறாரு, யுத்தம் பண்ண போறாரு, நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை வந்த உடனே பின்னாடி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு? நாடு இன்னைக்கு கெட்டு போயிருக்குது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையில ஆடுகள் இன்றி போனாலும், திராட்சை பழம் பலன் தரலனாலும், ஒலிவ மரத்துல பலன் இல்லானாலும், என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன், கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன், நான் சந்தோஷமா இருக்க போறேன். ஏன்னா ஆண்டவர் என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறார், என் கால்களை உயரமான இடத்துல அவர் நிற்க பண்ணுவார், என் கால்களை மான்களை போல மாற்றுவாரு அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோட பாருங்க ஆரம்பிக்கும் போது புலம்பல்ல ஆரம்பிச்சு, அழுகையில ஆரம்பிச்சு, ஆனந்த கலிப்புல இந்த ஆபகுக் முடிகிறாரு. ஒரே அழுகையும் புலம்பலுமா ஆரம்பிச்சு இந்த தரிசனம் வந்த உடனே அதை எப்படி முடிக்கிறாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியா முடிக்கிறாரு. பிரைஸ் காட், ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, உங்களுடைய அழுக ஆனந்த கலிப்பா மாறுறதுக்கு இடையில நடுவுல என்ன வேணும்னா தரிசனம் வேணும். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, இங்க அழுகையும் புலம்பலும் நடு இருக்கு. ஆனா 3ஆம் அதிகாரத்துல அது அப்படியே ஆனந்தமா மாறிடுது. அது அப்படி ஆனந்தமா மாறுறதுக்கு பின்னாடி ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆமென். நீங்க பைபிள்ல எந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் படிச்சாலும் நல்லா கவனிங்க, எந்த தீர்க்க தரிசனம் நான் சொல்ற இந்த எந்த தீர்க்க தரிசனம் 17 புஸ்தகம் சொன்னல, இந்த 17 புஸ்தகத்துல எங்க நீங்க போனீங்கனாலும் 1-2 புத்தகத்தை தவிர, அதாவது 1-2 புத்தகம்னா இந்த உபதியா, நாகும், இந்த மாதிரியான இந்த 2-3 புத்தகங்கள்ல ஆண்டவர் புறஜாதிகள் மேல் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி பேசியிருக்கிறார். அதை தவிர்த்து மற்ற எல்லா புத்தகங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஆண்டவருடைய, நல்லா கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நடத்திக்கிட்டு போற பாதை, அதாவது இந்த பாடுகள் உபத்திரவங்கள் இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருது இல்லைன்னா வரப்போகுது அப்படின்றதுக்கான காரணம், அவங்க வாழ்க்கையில் நடக்க போற கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அடுத்த பாதியில ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார். கடைசி ஒண்ணு பாதியில இருக்கும், இல்லைன்னா கடைசி அதிகாரத்துல இருக்கும், இல்லைன்னா கடைசி சில வசனங்கள்ல இருக்கும். என்ன இருக்கும்னா கர்த்தர் இந்த ஜனத்துக்கு நன்மை செய்வார்ன்றது இருக்கும்.
எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லயும் அது இருக்கும். நீங்க அதை பார்க்கலாம். எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி ரட்சிக்க போறாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எப்படி நல்வாழ்க்கையை தர போறாரு, ஆண்டவர் எப்படி உங்களை உயர்த்த போறார், எப்படி உங்களை மகிமைப்படுத்த போறார் அப்படின்ற அந்த மெசேஜ் கட்டாயம் எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் இருக்கும். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சகரியா புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சகரியா புஸ்தகத்துல எல்லா புஸ்தகத்திலுமே பல நேரங்கள்ல ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுத்து தம்முடைய ஜனங்களோட பேசுறார். விசேஷமா இந்த சகரியா புஸ்தகத்துல எல்லாம் எரேமியா, எசேக்கியேல், இந்த எசேக்கியேல், சகரியா, டேனியேல், ரெவலேஷன், இந்த புஸ்தகத்துக்கு பேர், இந்த புஸ்தகங்களுக்கு எல்லாம் பேர் என்னன்னா, இதுக்கு பேரு அப்போகாலிப்டிக் ரைட்டிங்ஸ்னு பேரு. அப்போகாலிப்டிக் ரைட்டிங்ஸ். அப்போகாலிப்டிக் அப்படின்னு சொன்னா அது அந்த நாட்கள்ல இருந்த ஒரு உருவகமான மொழி, உருவக மொழி, அடையாள மொழி. ஒரு விஷயத்தை நேரடியா சொல்லாம அத கொஞ்சம் மறைமுகமா, தத்ரூபமா, வேற வேற லாங்குவேஜ்ல சொல்றது. அதுக்கு பேர் உருவக மொழி, அப்போகாலிப்டிக் லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க. இப்ப ரெவலேஷன்லாம் எழுதுறாருன்னா, ரெவலேஷன் எப்படி எழுதுறாருன்னா அப்போகாலிப்டிக் லாங்குவேஜஸ்ல எழுதுறாரு. ஏன்? அவர் எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருந்து ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பணும். அப்படி கொடுத்து அனுப்பும் போது அது யாரெல்லாம் வாசிப்பாங்க? ஜெயிலர் வாசிச்சு, அங்க வாசிச்சு இவர் இதை மாதிரி கொடுக்குறாரு, ஏதாவது சீக்கிரட்டை பாஸ் பண்ணிட போறாரு அப்படின்னு சொன்னா இவனுங்க படிக்கிறானுங்க, இவனுங்களுக்கு ஒன்றும் விளங்கல. அதுல 4 மிருகம் வருது, 2 கொம்பு இருக்குது, 7 கொம்பு இருக்குது, 10 தலை இருக்குது அப்படின்னு சபை மக்கள் படிச்சோடனே புரிஞ்சிச்சு. இந்த கொம்பு, தலை, மிருகம் எல்லாம் ராஜாக்கள், ராஜ்யங்கள், அங்கிருந்து வரப்போற உபத்திரவங்கள் அப்படின்றத எல்லாம் கோட் வேர்ட், சீக்ரெட் கோட் வேர்டெல்லாம் போட்டு அழகா தெளிவா டீட்டெயிலா என்ன பண்றாருன்னா எழுதி அனுப்பிச்சிடுறாரு, ஆண்டவருடைய பெரிய ஞானத்தினால, வெளிப்பாட்டினால. அப்ப இந்த மாதிரி பல இடங்கள்ல நிறைய தரிசனங்கள், தானியேல் கூட அந்த மாதிரி நிறைய தரிசனங்களை கண்டிருக்கிறாரு. சகரியா புஸ்தகத்துல நிறைய தரிசனங்கள் இருக்குது. எசேக்கியேல் அந்த மாதிரி நிறைய தரிசனங்களை பார்க்கிறாரு. இப்ப இவங்க கிட்ட எல்லாம் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, நீ என்னத்தை காண்கிறாய்? ஒரு கேட்பாரு, நீ என்னத்தை காண்கிறாய்? இவன் சொல்லணும், ஏன்னா அவர் காட்டுறதான் இவன் பார்க்கிறான்றத கிளியர் பண்ணுவார். முதல்ல நீ என்னத்தை காண்கிறாய்? ஆண்டவரே, நான் ஒரு தூக்கு நூலை காண்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு அத்திப்பழ கூடையை காண்கிறேன். இல்ல, அவர் என்ன காட்டுறாரோ அதை அவன் பார்க்கணும். பார்த்தா அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், ஆமா இதுதான் அது, அதனுடைய அர்த்தம் இது, அது இப்படி நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் திட்டமா பேசுவார். அப்ப இவன் என்ன பார்க்கிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவனுடைய கண்கள் என்ன காண்கிறது என்பது ரொம்ப முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இருதயத்துல இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அத சரியா ஒரு தீர்க்கதரிசி தரிசிக்கிறானா, அவனுடைய கண்கள் பார்க்கிறதா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் கேட்கிறாரு அவங்கிட்ட, நீ என்னத்தை காண்கிறாய், நீ என்னத்தை காண்கிறாய்னு கேட்கிறாரு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் என்பது உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? இல்லனா வெறும் சூன்யமா இருக்கு பிரதர், எனக்கு எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குது, என்ன நடக்குன்னே தெரியல, ஒரே பயமா இருக்குது, ஒரே பதட்டமா இருக்குது, ஒரே குழப்பமா இருக்குது, மனசெல்லாம் சஞ்சலமா இருக்குதுன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு தான் செய்தி. சரியான தரிசனம் உடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. ஆமென். ஆமா, நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல இந்த எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் நான் வாசிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய கடைசி மெசேஜ் என்னவா இருக்குன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்கிறார். ஆனா சில ஆட்கள் மெசேஜை விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்கிற அந்த 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 பாடுகளின் பாதை இருக்குல்ல, இந்த பாடுகளின் பாதையை தான் பெருசா பேசுறான். ஆண்டவர் அடிச்சிட்டாரு, ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு. ஆண்டவர் அடிக்கல, ஆண்டவர் தண்டிக்கல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அமைதியா இருந்துட்டாரு. ஆண்டவர் அமைதியாக இருந்து விட்டார். ஏன்னா, நான் என் விருப்பப்படிதான் ஓடுவேன், என் கால்களின் படிதான் பயணிப்பேன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் போனா இப்படி எல்லாம் கெட்டது நடக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. இவங்க கேட்கல, நான் அதைத்தான் செய்வேன்னு வீம்புக்கு போய் செஞ்சு வம்புல மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அப்ப கூட
கர்த்தர் நான் உன் பட்சத்துல இருந்து உன்னை கண்ணோக்குறேன், உனக்கு நன்மை செய்யறேன் அப்படின்றதுதான் ஆண்டுடைய நல்ல ஒரு திட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து அவர் நல்ல நோக்கமுடையவராய் இருக்கிறார், நல்ல எண்ணமுடையவராய் இருக்கிறார். உங்களை குறித்து ஒரு நாளும் கெட்டது அவர் நினைக்கல, உங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாரு. அப்படின்னா நீங்க உங்களை பற்றி உங்களுக்கு நல்லெண்ணம் இருக்கா? உங்களை பற்றி ஒரு நல்ல தரிசனம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த வாரத்துல அதைத்தான் பேச போறேன். நீங்கள் சரியான தரிசனம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது. ஆமென். ஆமா, கவனிங்க, அந்த நாட்கள்ல ஆண்டவர் பல விதங்கள்ல வெளிப்படுத்தினார். இந்த அப்போகலிப்டிக் லாங்குவேஜஸ் எல்லாம் சில நேரத்துல அதை வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. ஆனா தேடி தேடி அதை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் ஆண்டவர், இதுதான் என்கிட்ட பேசுறது, இதுதான் என் வாழ்க்கையை பற்றிய ஆண்டவருடைய தீர்க்கமான முடிவு, என் எதிர்காலத்தை பற்றி ஆண்டவருடைய தீர்க்கமான முடிவு இதுதான் அப்படின்னு ஓடி ஓடி தேடி தேடி கண்டுபிடிச்சாங்க. எங்கெல்லாம் போய் இந்த வேதத்தை வியாக்கியானம் பண்றவங்க, தரிசனத்தை சொப்பனத்தை சொல்றவங்க எல்லாம் கேட்டு கேட்டு இதுவா இருக்குமா இதுவா இருக்குமா அப்படின்னு தேடி தேடி கத்துக்கிட்டாங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்வை பற்றிய ஆண்டவருடைய தெளிவான வரைபடத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? இதத்தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய போறாரு, என் வாழ்க்கையை ஆண்டவர் இப்படிதான் நடத்துவாரு அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சமாச்சு தெரியுதா? நான் அடிக்கடி நகைச்சுவா சொல்ற விஷயம், உலகத்தில் இருக்கிற சாதாரண உலகத்து மனுஷனுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அவன் கண்கள்ல தெரியுது. ஆனா நமக்கு மட்டும்தான் எதிர்காலம் சூன்யமா இருக்கு, நமக்கு மட்டும்தான் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. குடுகுடுப்பக்காரனுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கும் என்பது அவனுக்கு தெரிந்த அளவுக்கு கூட தேவ பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு கூட என்ன இல்ல, வெளிப்பாடு இல்லாத, தரிசனம் இல்லாத மக்களாய் இந்த நாட்கள்ல விசுவாசிகள் மாறிவிட்டது ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை பற்றிய சரியான தரிசனம் உடையவர்களாய் இருங்கள். ஆமென். ஆகவே இன்றைக்கு முதல்ல என்ன சொல்ல போறேன்னா, தரிசனம்னா என்ன? தரிசனம்னா என்ன? நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல இந்த விஷன் என்கிறதான வார்த்தை செக்குலர் ஃபீல்ட்லயே நிறைய பயன்படுத்துகிறார்கள். இத விஷன் என்ற வார்த்தைய விஷன் 2020, விஷன் 2030 அப்படின்னு நிறைய பெரிய ஐடி ஃபீல்ட்ல எல்லாம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஷன் என்கிற வார்த்தை பொதுவாக நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்படுகிறதுனால நான் சொல்றேன், விஷன்னா என்ன? கவனிங்க, உலகத்துல சொல்றவங்க அவங்க சொல்றதுக்கு பேரு அதுக்கு பேரு அது விஷன் இல்லை, அதுக்கு பேர் கோல் செட்டிங். அதுக்கு பேர் என்னது? கோல் செட்டிங். அவங்க அவங்களுடைய இலக்க நிர்ணயிக்கிறாங்க. அவங்க அடைய விரும்புகிற ஒரு உயர்வை அடைவதற்கு, அவங்களுடைய எல்லையை விரிவாக்கி கொள்வதற்கு, அவங்களுடைய ஒரு 2030க்குள்ள நாங்க ஒரு 1000 பிரான்ச்சஸ் திறக்கணும் வேர்ல்டு ஃபுல்லா அப்படின்னா அது அவங்களுடைய இலக்கு நிர்ணயிப்பது. இலக்கு நிர்ணயிப்பது வேறு, தரிசனம் என்பது வேறு. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, இது எப்படி வேறுபடுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நாம் முதல்ல இந்த தரிசனம்னா என்ன அப்படின்றத நீங்க கொஞ்சம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உன்னை பற்றிய தரிசனம் என்னன்னு தெரியுமா? தெரியாதுன்னா தொடர்ந்து வாங்க கேளுங்க. உங்களை பற்றிய தரிசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. உங்களை நீங்களே சரியா புரிஞ்சுக்கலன்னா உலகத்துல யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சில ஆட்களுக்கு ரொம்ப கவலை, என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னை முதல்ல உனக்கே புரியலையே, உன்னை பத்தி உனக்கே தெரியலையப்பா, உன்னை பத்தி உனக்கே தெரியலையம்மா, அப்புறம் எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியும்? ஆகவே தரிசனம் என்றால் என்ன? வாசிக்கலாம், கவனிங்க. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். அங்க உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன், உனக்குள்ள பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றார் அங்க ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து, நல்ல கவனிங்க, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நீ உன் கண்களால் பார். எல்லாரும் சொல்லுங்க, நீ உன் கண்களால் பார். பிரைஸ் காட். முதல்ல தரிசனம் என்பது என்ன அப்படின்னா, நான் என் கண்களால், அந்நிய கண்களால் கிடையாது, என் சொந்த கண்களால் நான் எவ்விதமாய் இருக்க போகிறேன், என் சந்ததி எவ்விதமாய் இருக்க போகிறது என்பதை நான் பார்ப்பது. பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுங்க, நான் பார்ப்பது. நான் பார்க்கணும் முதல்ல. அதனால தான் அந்த தீர்க்கதரிசிக கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, நீ என்னத்தை காண்கிறாய், நீ என்னத்தை காண்கிறாய், நீ என்னத்தை காண்கிறாய், சகரியாவே நீ என்னத்தை காண்கிறாய், எசேக்கியேலே நீ என்னத்தை காண்கிறாய், என்னத்தை பார்க்கிற, நீ எதை பார்க்கிறியோ அது உன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது, சம்பவிக்க போகிறது. நீ பார்க்கிறது சம்பவிக்க போகிறது. நீ சரியானதை பாரு, சரியானது சம்பவிக்கும். ஆகவே தான் ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் அழைச்சு அவன் கிட்ட சொல்றாரு, நீ பாரு, உன் கண்களை ஏறெடுத்து பாரு. எப்படி பார்க்க சொல்றாரு கவனிங்க. ஒரு 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 சமபூமியில கொண்டு போய் அவனை நிறுத்திட்டு அவனை பார்க்க சொல்றாரு. இன்னும் பார்க்க சொல்றாருன்னா, அப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ பாரு. எப்படி பாரு? வடக்க தெற்க கிழக்க மேற்க எவ்வளவு லேண்ட் வேணும்னு பாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் ரொம்ப, நீங்க நினைக்கிற மாதிரி ஆபிரகாம் ரொம்ப ஒரு ரொம்ப ஆவிக்குரியவர்கள் இருந்தாங்கன்னு வைங்களா, ரொம்ப பக்திமயமான ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா, ஆண்டவரே 1/4 கிரவுண்டு போதும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு 1/4 கிரவுண்டு கொடுத்துருங்க, 600 ஸ்கொயர் ஃபீட்ல நாங்க ஒரு டபுள் ஃப்ளோர் கட்டிக்கிறோம் ஆண்டவரே, டியூப்ளெக்ஸ் ரூமா, டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டிட்டோம்னு வச்சுக்கலாம், கரெக்டா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப போதுமானதான் எங்களுக்கு இருக்கும்பா, அதுல நாங்க வாழ்ந்துக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு எதுக்கு இந்த பூமியில வீடு ஆண்டவரே, பரலோகம் போறோம், எதுக்கு இங்க நாங்க இருந்துகிட்டுன்னு டக்குன்னு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கிட்டு கிளம்பி இருப்பாரு. ஆனா இந்த மனுஷன் நம்மள மாதிரி கிடையாது போல இருக்குது. அவர் கொஞ்சம் ரொம்ப பேராசை பிடிச்சவர் போல இருக்குது ஆபிரகாம். அதனால்தான் பரலோகத்தில் இருக்கிறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவரோட பேராசைக்கு அளவே இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, நடக்கிறாரு. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் என்பது ஆபிரகாம் நடந்த தூரமா. அவர் கால்களால் என்ன பண்ணாரா, நடந்தாராம். கானான் தேசம் முழுவதும் அவர் நடந்த அந்த அளவின்படியே கானான் தேசமானது ஆண்டவரால் அளவிடப்பட்டு கொடுக்கப்படுது. ஏன்னா அந்த மனுஷன் எவ்வளவு தூரத்துக்கு பார்க்கிறார்னா, என்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், அவ்வளவு சந்ததிக்கு இவ்வளவு இடம் தேவை அப்படின்றத உணர்ந்து அந்த மனுஷன் கால்களால் நடந்ததை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரைஸ் காட், ஆமென். அப்ப உன் கண்களால் நீ எதை பார்க்கிறியோ அதை ஆண்டவர் உன் வாழ்க்கையில சம்பவிக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தரிசனம் என்பது என் கண்களால் பார்ப்பது. நல்லா கவனிங்க. எப்படி பார்க்கிறது? இது வந்து இமேஜினேஷன் கிடையாது. It is not an imagination, it's a revelation. கவனிங்க, இது நாம நம்மள கற்பனை பண்ணிக்கிறது கிடையாது. நான் அம்பானியாவேன் கற்பனை பண்ணிக்கிறது இல்ல. என் மனசுல நான் திட்டமிடுறது இல்ல. இங்க கிளியரான ரெவலேஷன். தேவன் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வேதத்துல வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். என்னை பற்றிய ஒரு திட்டம் வேதத்துல இருக்குது. அந்த வேதத்தின் மூலமாக என்னை பற்றிய ஒரு சரியான புரிதலை நான் பெற்றுக்கொள்வது. பிரைஸ் காட், ஆமென். நம்புறீங்களா? உங்களை பற்றி ஆண்டவர் நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு.
அந்த திட்டங்கள் எல்லாம் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி, ஈசாக்குக்கு சொன்ன மாதிரி, யாக்கோபுக்கு சொன்ன மாதிரி, யோசேப்புக்கு சொன்ன மாதிரி நாம் ஒவ்வொருவரை பற்றிய நல்ல காரியங்கள் ஆண்டவர் இதில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி எழுதி வச்ச காரியங்களை நாம ஆராய்ந்து பார்த்து, தேவன் என் வாழ்க்கையில இதைத்தான் செய்ய விரும்புகிறாரு, எனக்கு நன்மையை கட்டளையிட விரும்புகிறார், என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், என்னை ஆசீர்வதித்து என் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருக்கு பிரியம். ஆகவே நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு என் கண்களால் நான் அதை பார்ப்பது. பல நேரங்கள்ல நாம என்ன பண்றது இல்லைன்னா அப்படி பார்க்கறது இல்லை. அப்படி என்ன பண்றது இல்லை? பார்க்கறது இல்லை. நாம எப்படி பார்க்கிறோம்? நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒண்ணு, முதல்ல நாம நம்மளை எப்படி தெரியுமா பார்ப்போம்? நம்மோட வாழ்க்கையோட சூழ்நிலை இருக்குல்ல, நம்மளோட அட்மாஸ்பியர், நம்மளை சுற்றி, நான் பிறந்த பிறப்பு இப்படி, நான் படித்த படிப்பு இப்படி, எங்க குடும்பம் இப்படி, என்னுடைய வாழ்க்கையோட தரம் இப்படி, அதனால என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அதாவது நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கிறேன், அதனால நான் இந்த வேலை தான் செய்ய முடியும். எங்க குடும்பம் இவ்வளவுதான், எங்க குடும்பம் இவ்வளவுதான்றதுனால எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அதை தாண்டி எங்களால் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. ஒண்ணு, நான் என்னை பற்றி ஒரு சரியான கணிப்பு எனக்கு இல்லாம இருக்கும். இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, இந்த உயரத்துக்கெல்லாம் என்னால போக முடியாது, அந்த இடத்தெல்லாம் என்னால தொட முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டாயிருக்கும். காரணம் என்னன்னா, நான் பிறந்து வளர்ந்த அந்த சூழல் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் நீ, இங்க பிறந்தவங்களாம் இப்படிதான் இருக்கணும், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இப்படிதான் இருக்கணும், இதை தாண்டி உன்னால போக முடியாது, இந்த குரூப் எடுத்து படிச்சுட்டியா நீ, உனக்கு இதான் வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைப்பு இங்க இருக்குது இல்ல. அதை வச்சுட்டு நாம நம்மளையே பார்க்கிறது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லட்டுமா? கவனிங்க. மோசே அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தாரு. ஆண்டவர் அவனை 80 வயதுல அவனை சந்திக்கிறார், அவனை மீட் பண்றாரு. மீட் பண்ணும்போது, மோசே வாப்பா, உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய திட்டமிட்டு இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் அநேகரை ரட்சிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மோசே ஆண்டவருக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னால் நீங்க சொல்ற காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு என்ன இருக்கு, நான் திக்குவா, எனக்கு டாம்பரிங் டாங்க, எனக்கு ஒழுங்கா பேச வராது ஆண்டவரே, திக்குவாய் மந்தனாவு, 4 வார்த்தையை கோர்மையா என்னால பேச தெரியாது, என்ன போய் நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களே. ஒண்ணு. ரெண்டாவதுல அவர் சொல்றாரு, இந்த மக்கள் என்ன ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, மக்கள் என்ன ஏத்துக்க மாட்டாங்க. இவர் சொல்றாரு, ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரியும், நான் ரொம்ப கோபக்காரன், ரொம்ப முரடேன், நான் ரொம்ப என்னை பற்றி ஒரு தப்பான எண்ணம் அவங்களுக்கு இருக்குது, அதனால அவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்க. இவரா நினைச்சுக்கிறார் அப்படி. மக்கள் என்ன ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு திக்குவாயி, எனக்கு மந்தனாவு, நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க, நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு அவரே சொல்றாரு. நீங்க என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்கீங்களா, நான் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு? இதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு உங்களை பற்றி நீங்கள் எப்பொழுதாவது நினைத்தது உண்டானால் அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க. இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்னைக்காவது உன்னை பற்றியே நீ குறைவாய் நினைச்சிருந்தனா, தவறா புரிஞ்சிருந்தனா, அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க. அப்படின்னா உன்னை பற்றிய உன்னுடைய பார்வை கிடையாது விஷன். நல்லா கவனிங்க. உன்னை பற்றிய, நம்மளை பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ அது இல்ல. சில நேரத்தில் நம்மளை பத்தி நமக்கு எங்க நல்லெண்ணம் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பார்க்கறோம்னா ரியாலிட்டியை பார்க்கிறோம். காலையில 5 மணிக்கு எழுந்திக்கணும்னு அலாரம் வச்சுட்டு 5, 5:15, 5:30, 5:45, 6 இத்தனை அலாரமா அடிக்குது. அத்தனை அலாரத்தையும் நீங்க அடிச்சுட்டு கம்னரு அப்படின்னு அடுத்த ஒரு 1/4 மணி நேரமா தூங்கி எழுந்து கிளம்புறோம். அதுதானே ரியாலிட்டி. அதனால அதை பார்த்துட்டு நமக்கு நம்ம மேலேயே என்ன பண்றது இல்லைன்னா நம்பிக்கை வர்றது கிடையாது. நான் வேலைக்கு ஆக மாட்டேன் பிரதர், நான் சரியில்லை. நான் சொல்றேன், நீங்க சரியா ஆவீங்க. அல்லேலூயா. ஆமா. ஏன்னா இந்த வேதத்தில் பார்க்கிற எந்த தேவ மனுஷங்களும் நம்மள மாதிரி பாடுள்ள மனுஷர்கள் தான். அவங்களை எல்லாம்
ஆர்டினரி பீப்புளை எக்ஸ்ட்ராஆர்டினரி பீப்புளா மாற்றின தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களா மாற்றின தேவ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அப்ப நம்மளை பற்றிய நம்முடைய பார்வை இல்ல விஷன். சரி, நம்மளை பற்றி ஒரு தப்பான பார்வை, இழிவான பார்வை, ஒண்ணு அண்டர் எஸ்டிமேட், இல்லைன்னா ஆமா ஓவர் எஸ்டிமேட். ஒண்ணு தரக்குறைவா நினைச்சுக்கிறது, இல்லைன்னா மிஞ்சி எண்ணிக்கிறது. நான் யார் தெரியுமா? வானத்திலிருந்து வந்தேன். நான் எப்பவுமே தரையிலேயே என்ன பண்ண மாட்டேன், நடக்கவே மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் சில நேரத்தில் ஓவர் எஸ்டிமேட், ஓவர் கான்பிடன்ஸ், அந்த மாதிரி போய் ஃபெயில் ஆகுறவங்களும் இருக்கலாங்க. பாருங்க, அவனவன் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாது இருப்பானா. என்ன எண்ணணுமோ, அப்ப என்ன எண்ணணும்ன்றது எங்க இருந்து கிடைக்கணும்? இங்க வேதத்துல உன்னை பற்றி என்னை பற்றி வேதம் தெளிவா சொல்லுது. அதை உத்து பார்த்து அதுல இருக்கிறது தான் நீங்களும் நானும். ரெண்டாவது, நம்மை பற்றி நமக்கு சரியான எண்ணம் இருக்காது. ஒண்ணு இது 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 ஒரு பக்கம் தப்பா. ரெண்டாவது பாருங்க, இன்னொரு பக்கம் நம்மளை பற்றி அடுத்தவனுக்கும் நல்ல எண்ணம் இருக்காது. ஆனா ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னா, ஒரே விஷயத்த 4 பேர் மாறி மாறி சொல்லும் போது அதுதான் உண்மைன்ற மாதிரி நாமளும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஒரே விஷயத்த பாருங்களேன், ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு 4 சப்ஜெக்டுக்கு வர்ற 4 டீச்சரும் சேர்ந்து இவன் சரியான மக்குங்கன்னா அவனுக்கே என்ன தோணும்னா, நான் மக்கு தான் போல இருக்குது. ஏன்னா இவனுக்கு எனக்கு மேக்ஸும் வராது, எனக்கு சயின்ஸும் வராது, இங்கிலீஷும் வராது, நான் ஒரு மக்கு. ஏன்னா எல்லா மிஸ்ஸும் வந்து சொல்றாங்க இவன் சரியா படிக்க மாட்டான், இவனுக்கு அறிவே கிடையாது, இது வேலைக்கு ஆகாதுன்னு 4 பேரும் ஒரே மாதிரி சொன்னா அவனுக்கே தோணும், ஆமா ஆமா கரெக்ட் தான், இவங்க சொல்றதுதான் சரி போல இருக்குதுன்னு நினைச்சுப்பாங்கல்ல. அதான் இல்லை. அவங்கெல்லாம் யாரும் அவங்களோட புரிதல் என்பது ஒரு பகுதியில தான் சரியானது. நல்லா கவனிங்க, அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அவங்க சப்ஜெக்ட்ல ஏதோ நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்ற அந்த புரிதல் ஓரளவுக்கு கொஞ்சம் சரி. ஆனா அதனால நீங்க மக்கள்லாம் கிடையாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, உங்களுடைய ஆற்றல் என்பது இந்த 4 சப்ஜெக்டோ 10 சப்ஜெக்டோ 15 சப்ஜெக்டுக்குள்ளேயோ இல்ல, அதை தாண்டி 1000 சப்ஜெக்ட் இருக்குது. பிரைஸ் காட், ஆமென். இந்த 1000 சப்ஜெக்ட், லட்சம் சப்ஜெக்ட் இருக்குது உலகத்துல. இதுல நீங்க வேற ஏதோ ஒன்றுல விசேஷமானவர்கள், நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க வேற சில விஷயங்கள்ல. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில்னா ஃபெயில் பண்ணிடுறான் பாவம். அதை நம்பி இந்த நிறைய பசங்க இந்த +2 எல்லாம் பாருங்க, +2 எல்லாம் படிக்கும் போது போய் அதுக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. தெரியல, அவங்க எல்லாம் சர்ச்சைக்கு கூட்டு வரணும். கூட்டு வந்தா உலகத்துல வெறும் 5 சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, 10 சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. எங்க பாஸ்டர் கையில 1,00,000 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த 1,00,000 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒண்ணுல நீ ஸ்பெஷல், நீ விசேஷமானவன். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பைபிள வாசி. பிரைஸ் காட், ஆமென். ஆண்டவரோட நெருங்கி நட, ஆண்டவரோட பழகு, ஆண்டவர் காண்பிப்பார் நீ எதுல ஸ்பெஷல்னு, நீ எதுல விசேஷமானவன், உன்னுடைய ஆற்றலும் வல்லமையும் திறமையும் எதில் வளர்ந்து பெருகி இருக்கிறதுன்னு ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். ஏன்னா உன்னை படைச்சது அவர். உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது, உங்க அண்ணன் தம்பிகளுக்கு தெரியாது, உன்னுடைய ஆசிரியர்களுக்கு தெரியாது, உன்னோட நெருங்கி பழகிற நண்பர்களுக்கு தெரியாது. உன்னுடைய சிருஷ்டிகர்த்தா, உன்னை உருவாக்கி படைத்தவர், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்த கர்த்தர், அவருக்கு தெரியும் நீ எதுல ஸ்பெஷல்னு. அல்லேலூயா. அதனால அந்த பசங்கள்லாம் எக்ஸாம் டைம்லலாம் பசங்கள்லாம் பயந்தாங்கன்னா அப்படி சொல்லி அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, சர்ச்சைக்கு வரணும். இல்லை ஃபெயில் ஆகிடுவோன்னு பயமாகுது. ஃபெயில் ஆகிட்டான்னா ஆவு, எத்தனை வாட்டி ஆக போகிற? 4-5 வாட்டி ஆகுறியா? ஆவு, எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருக்கோம், நல்லா படிச்சு அடுத்த வாட்டி 6வது வாட்டி பாஸ் ஆகிடலாம் சொல்லணும். பிரைஸ் காட், ஆமென். அசிங்கமா இருக்கா? இதுல எல்லாம் என்ன அசிங்கம்? தோக்கிறதுக்கெல்லாம் அசிங்கப்படக்கூடாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, தோல்வியை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லைன்னா அப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணு. வேற எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, டைமை வேஸ்ட் பண்ணாம படி, தோல்வியை ஃபேஸ் பண்ணாத. அப்ப தோல்விதான் வரும்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை வளர்த்துக்கோ. ஒண்ணு அப்படி இல்லைன்னா அப்படி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு பயமா இருக்குன்னா என்ன பண்றது? வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த டைம் அடுத்த ஒரு இயர் இருக்கு, அதை சரியா யூஸ் பண்ணிக்கோ. வேஸ்ட் பண்ணிட்டா அதை பத்தி பயப்படாத, அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. பிரைஸ் காட், ஆமென். கவனிங்க,
அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை பற்றிய ஒரு இமேஜினேஷன். தன்னை பற்றி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க. குறிப்பாக சவுல் என்பவர் ராஜாவாகிறாரு. உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம பைபிள்ல நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் போய் உட்காந்துட்டு இந்த வசனம் இடம்லாம் சொல்ல தேவையில்லை. பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கிறேங்க. அகாப்பே சபையாரு தெரியும். சவுல் ராஜாவான உடனே அவரை பற்றி மக்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் அப்படின்னு அவன் காது கேட்க பேசுறாங்க. எவ்வளவு இழிவா பேச, இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு ராஜாவாயிடுச்சுன்னு வந்துச்சு பாரு அப்படின்றாங்க. காது கேட்க எப்படி இருக்கும்? ஆனா அந்த மற்றவருடைய எண்ணங்கள்லாம் வச்சு அவன் என்ன ஆகலன்னா சோர்ந்து போகல. இவனா நம்ம ரட்சிக்க போறான்னு சொன்னாங்க பாருங்க. அவங்க மத்தியில போய் அந்த யுத்தத்துல ஆண்டவருடைய பலத்தினால ஜெயம் எடுத்து திரும்பி வரான். வெற்றி பெற்றுட்டு கிரீடத்தோட வரான். ஜெயம் எடுத்துட்டு திரும்பி வரான். கூட இருந்தவங்க சொல்றாங்க, இவனா ரட்சிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களே, அவங்களெல்லாம் பிடிங்க வெட்டிடலாம் அப்படின்னு. ஏதோ அவன் ஐடியா அது. அவனால நம்மள என்ன பண்ண முடியலன்னா சரியா எடை போட முடியல. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறது அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. அதனால அவன் எடை போடுறத வச்சு நீ அவனை முடிவு பண்ணாத அப்படின்ட்டு மற்றவங்க எடை போடுறத இவன் என்ன பண்ணலன்னா மனசுக்குள்ள வாங்கிக்கல. கவனிங்க. அப்ப முக்கியமானது என்ன? மற்றவங்க உங்களை என்ன சொல்றாங்களோ அது இல்லை. நீங்க பிரைஸ் காட், ஆமென். மற்றவங்க உங்களை மோசமான கோபக்காரன் பாவரு அப்படின்னு சொல்றாங்களா, நீங்க உட்காந்து ரியலைஸ் பண்ணுங்க. ஒருவேளை கொஞ்சம் நமக்கு நிறைய கோபம்லாம் வரலாம். ஆனா எங்க கோபப்படுறோம்? இது இவங்களை எங்க காட்டுது? எங்க நம்மள கோபக்காரங்களா காட்டுது? அதுதான் உண்மையா? அப்படி உண்மைன்னா அதை கொஞ்சம் மாத்திக்கலாம். இல்லை அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உண்மை அப்படின்னா அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்க முயற்சி பண்ணலாம். உண்மை இல்லைன்னா அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சில நேரத்துல வெளியில இருந்து வரக்கூடிய நிறைய கருத்துக்கள் உண்மையாகவும் இருக்கலாம், உண்மைக்கு புறம்பானவைகளாகவும் இருக்கலாம். எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கவனிங்க. தாவீது ராஜாவாகிறாரு. முதல்ல சவுல் ராஜாவாகிறத பத்தி சொன்னல. தாவீது ராஜாவாகிறார். தாவீது ராஜாவாகும் பொழுது அவர் இந்த எருசலேம் பட்டணத்தை பிடிக்கணும்னு அவருக்கு ஆசை. இந்த எருசலேம் பட்டணத்தை பிடிக்கணும்னு சொல்லும் போது அந்த எருசலேம் பட்டணத்துல ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, எபூசியர்னு அவங்களுக்கு பேரு. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? தாவீது பிடிச்சிருவாரா? தாவீது எங்க ஊர்ல இருக்கிற, அவன் எப்படி வார்த்தையை யூஸ் பண்றான் பாருங்க. எங்க ஊர்ல இருக்கிற 4-5 கண்ணு தெரியாதவங்களை அனுப்புனா, 4-5 கை கால் ஊனமானவங்களை அனுப்புனா அவனுங்க அடிச்சு ஓட விட்டுருவாங்க தாவீத. தாவீதுன்னா அவ்வளவு பெரிய ஆளா? தாவீது எவ்வளவு பெரிய ஆளுன்னு அங்க இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 ஊரே கொண்டாடுற தாவீத இவனுங்க எப்படி பேசுறானுங்க? தாவீதெல்லாம் ஒரு பெரிய ஆளா? எங்க ஊர்ல இருந்து 4-5 கண்ணு தெரியாதவங்க போய் 4-5 கை கால் ஊனமானவங்க போனான்னா தாவீதை ஓட விட்டுருவாங்கன்றான். இதை தாவீது கேட்டு மனம் அடிச்சுட்டா எப்படி இருக்கும்? தாவீதை எவ்வளவு இன்சல்ட் பண்றாங்க பாருங்க. அப்ப மற்றவங்க நம்மள என்ன நினைக்கிறாங்க, எவ்வளவு தரக்குறைவா யோசிக்கிறாங்க, எவ்வளவு மட்டுப்படுத்துறாங்க அப்படின்றது விஷயம் இல்லை. மற்றவங்க பார்வைக்கு நீங்க லேசானவர்களாக அற்பமானவர்களாக தெரியலாம், தெரியக்கூடும். அதெல்லாம் பார்த்துட்டு உள்வாங்கிட்டு இதுதான் நாம் போல இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களை பற்றி மற்றவர்கள் கொடுக்கிற எண்ணத்தை உங்க கண்களால பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் நான் போல இருக்குது, என்னால இது முடியாது போல இருக்குது, எனக்கு இது சாத்தியம் இல்லை போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் கிடையாது. உங்களை பற்றிய உங்களுடைய புரிதலும் சில நேரங்களில் தவறா இருக்கலாம், உங்களை பற்றிய மற்றவருடைய கணிப்பும் தவறா இருக்கலாம். ஆனா உங்களை பற்றிய தேவனுடைய திட்டம் இருக்குல்ல, அது ஒரு நாளும் தப்பா இருக்காது. அல்லேலூயா. உங்களை குறித்த தேவனுடைய மதிப்பீடு ஒரு நாளும் தவறா இருக்காது. ஆகவே தரிசனம் என்பது என்ன? என்னை குறித்த தேவனுடைய மதிப்பீட்டை, என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னா வேத வசனத்தின் மூலமாக நான் அறிந்து கொள்வதுதான் தரிசனம். பிரைஸ் காட், ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னை பற்றிய தேவ திட்டத்தை வேத வசனத்தின் மூலமாக, வேற எப்படியும் கிடையாது, வேற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. வேத வசனத்தின் மூலமாக சரியாக அறிந்து கொள்வதே தரிசனமாகும். ஆமென். ரைட். இரண்டாவதா தரிசனம்னா என்ன அப்படின்னா கவனிங்க. தரிசனம் என்பது
நீங்க இப்ப இருக்கிறீங்கல்ல, இப்ப இருக்கிற நிலைமை ரொம்ப லோவா இருக்கும், ரொம்ப கீழான நிலைமையா இருக்கும். ஏழ்மை நிலையில இருக்கலாம், வறுமை நிலையில இருக்கலாம், மற்றவட பார்வைக்கெல்லாம் மற்றவங்களை இப்படி இப்படி குனிந்து பார்க்கக்கூடிய நிலையா இருக்கலாம். ஆனா இங்க இருந்துட்டு தேவன் உங்களை எங்க கொண்டு போய் வைக்க போறாரோ, எங்க வைக்க போறாரோ அங்க உங்க கண்கள் பார்க்கிறது இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் தரிசனம். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறது எங்க? குழி. ஆனா ஆண்டவர் எங்க வைக்க போறாரு தெரியலையா? எங்க வைக்க போறாரு? எஸ், கண்மலை. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் குழியில இருக்கிறேன்ப்பா. குழியில இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்ன கை தூக்கி எடுத்து எங்க உட்கார வைக்கிறாரோ? சமதளத்துல இல்ல, நல்லா கவனிங்க, சமவெளியில இல்ல. குழியில இருந்து எடுத்துட்டா சமவெளின்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க இல்ல. அதுக்கு அடுத்தது பர்வதங்கள் இல்ல, நல்லா கவனிங்க, பர்வதங்கள் அல்ல. பர்வதங்கள்னா அது என்னது? குன்றுகள், சின்ன 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 மலைகள், உயரமான மேடுகளுக்கு பேர் பர்வதங்கள் சொல்லுவாங்கல்ல, அது இல்ல. அதை விட மலைகள் இல்ல, மலையோட சிகரங்களை தான் கண்மலைன்னு சொல்லுவாங்க. அப்ப மலையோட சிகரங்கள்ல உயரத்துல, யாரும் எட்ட முடியாத இடத்துல, யாரும் தொட முடியாத இடத்துல என்ன கண்மலையில் கொண்டு போய் என்ன நிக்க வச்சு, அங்க நிக்க வைக்கிறதோட பெரிய விஷயம் இல்ல, அங்க நிக்கிறது இல்ல, டாப்ல நிக்கிறது இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா டாப்ல நிற்கும் போது எங்க வேணா விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அங்க பேலன்ஸ் கிடைக்காது. டாப்ல நிற்கும் போது அவர் என்ன பண்றாராம், என்ன கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை ஸ்ட்ராங் பண்ணி அந்த இடத்துல இருந்து நீ கீழே வர முடியாதபடி எத்தனை பேர் இழுத்தாலும், எத்தனை பேர் காலை வாரி விட்டாலும் அங்கிருந்து கீழே சறுக்காதபடி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, கீழே குழியில கிடக்கும் பொழுது தேவன் எனக்கு குறித்திருக்கிற அந்த உயர் ஸ்தலங்களில் என் கால்கள் நிற்கிறத பார்க்கிறதுக்கு பேர் தான் தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இப்போ இப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆபகுக்கு வாங்கல, ஆபகுக்கு வாங்க பார்க்கலாம். ஆபகுக்குல இதே வார்த்தைய ஆபகுக்கு சொல்றார் பாருங்க, விஷன 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. ஆபகுக் 3:19, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என் கால்களை சொல்லுங்க எங்க எங்க மான் கால்கள். மான் கால்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மான் கால்கள். அது மான் கால்கள் கிடையாது, மான் இல்லை, அது வரையாடு. அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் எழுதிங்க, வரையாடு. வரையாடு சர்ச் பண்ணுங்க கூகுள்ல, வரையாடு. வரையாடு பார்த்துருக்கீங்களா? மலைப்பாங்கான இடங்கள்ல, சறுக்கலான மலைகள்ல, வழுக்கி விழக்கூடிய பாறைகள்ல நடக்கக்கூடியது வரையாடு. அவர் என் கால்களை எந்த மாதிரி கால்களா மாத்துறாராம் சொல்லுங்க? ஆமா ஆமா, மான் கால்கள். மான் கால்கள்னா வரையாட்டினுடைய கால்கள். ஏன் அந்த மாதிரி மாத்துறாரு? வரையாடுதான் ஏற ஏற அதுக்கு தெரியும் எங்க ஜர்க்காகுமோ அவங்க ஜர்க்காகாம எப்படி நடக்கிறதுன்னு. வழுவாமல் நடக்கக்கூடிய கால்களை கர்த்தர் தந்து அதுல இருந்து இன்னும் உயரம், அதுல இருந்து இன்னும் உயரம், அதுல இருந்து இன்னும் உயரம். பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். என்னங்க என்ன வார்த்தை இல்ல? இங்க பாருங்க, இங்க அந்த உயரமான இடத்துக்கு போனதுக்கு காரணம் என் பவர் இல்ல, என் ஸ்ட்ரென்த் கிடையாது. The Lord is my strength ன்னு சொல்றாரு. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அந்த உயரமான இடத்துக்கு போறதுக்கு அவர் என்னுடைய பலனா இருந்தார். அவர் என் கால்களை பலப்படுத்தினார். ஆகவே தான் அந்த இடத்துக்கு என்னால போக முடிஞ்சது. அந்த இடத்துக்கு நான் போய் என்ன உயரமான இடங்களில் என்ன பண்ணுவாரு? சங்கீதம் 40க்கு வாங்க. சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை
தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நல்ல கவனிங்க, முதல்ல போய் அந்த இடத்துல நிக்கிறதே டஃப்பான காரியம். தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பொசிஷன் இருக்குல்ல, அந்த பிளேஸ், அதுல போய் நீங்க நிக்கிறதே ரொம்ப டஃப்பான விஷயம். முதல்ல ஆண்டவர் அதை செய்வாரு. அதுக்கு அப்புறம் நிக்க வச்சதுக்கு பிறகு அங்கேயே நடக்க வைப்பாரு. உயரமான ஸ்தலங்கள்ல என்ன பண்ணுவாரு? நடக்க வைப்பார். அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க கீழே வரமாட்டீங்க, அங்கேயே நடக்க வைப்பார். உங்களோட வாழ்க்கை அங்கேயே பயணிக்க வைப்பார். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க இன்னைக்கு குழியில இருக்கலாம், கீழே கிடக்கலாம், ஆனா தேவன் உங்களை எங்க கொண்டு போய் வைப்பாருன்றத உங்களுடைய கண்கள் பார்க்குமானால் அதற்கு பேர் தான் தரிசனம். இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்றவங்களுக்கு ஒரு முக்கியமான பார்வை இருக்கணும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தூர பார்வை. எல்லாரும் சொல்லுங்க, தூர பார்வை. சொல்லுங்க, தூர பார்வை. வெகு காலத்து காரியங்களை நம்முடைய மனக்கண்களால் பார்ப்பது. அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த 10 ஆண்டுகள், அடுத்த 30 ஆண்டுகள் கழித்து தேவனின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மகத்தான வேலை செய்திருப்பார் என்பதை நான் பார்ப்பது. அதுக்கு பேர் தான் தூர பார்வை. சில நேரங்கள் அந்த பார்வை நம்ம கிட்ட இருக்கா? அதுதான் சொல்றேன். நமக்கு நாளைய தினத்தை பற்றிய, நம்ம பாருங்க, நான் நாளை தினத்தை பத்தி கவலையும் கிடையாது, நாளை தினத்தை பத்திய அக்கறையும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. சில நேரத்துல சிலருக்கு நாளை தினத்தை பற்றிய வெறும் கவலை மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியல பிரதர் கவலை. சிலருக்கு நாளை தினத்தை பற்றிய பயம். இது ரெண்டு தான். ஆனா நாளை தினத்தை பற்றிய நல்ல காரியங்களை உங்கள் கண்கள் பார்க்கிறதா? அப்ப தரிசனம் என்பது கடந்த காலத்தை பற்றியதோ நிகழ்காலத்தை பற்றியதோ அல்ல, அது எதிர்காலத்தை பற்றியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் அந்த இங்கிலீஷ்ல NLT-ல நீங்க வாசிச்சீங்க இல்லையா, அது எப்படி போட்டிருக்கு? அதுல அது எதை பற்றியதான்? டைம் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றியது. தரிசனம் என்பது எதிர்காலத்தை பற்றியது. ஆகவே எதிர்காலத்தை பற்றிய உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? சரியா இருக்கா? நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஆமேன் கூட அப்படியே வருது, ஸ்லோ மோஷன்ல வருது. ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடந்தா நல்லா இருக்கும் பிரதர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்ப்பா, உன் பசிக்கு நீ தான் சாப்பிடணும். நான் சாப்பிடுவேன், ஆனா உன் பசி தீராது. உன் வாழ்க்கையை பற்றி நீ தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா. மூன்றாவதாக தரிசனம் என்பது, கவனிங்க, இங்கதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கோல் செட்டிங் அல்லது பிளானிங்ல இருந்து விஷன் எப்படி மாறுபடுது அல்ல வேறுபடுது அப்படின்னா, விஷன்றது கிளியர் ரெவலேஷன் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய துல்லியமான வெளிப்பாடு. நீங்க அத உங்க கற்பனைகள்ல பாருங்க, நான் 10 வருஷம் கழிச்சு அதிபதி ஆயிடுவேன், ராஜாவாயிடுவேன், மந்திரி ஆயிடுவேன், அம்பானி ஆயிடுவேன்னு நீங்க நினைச்சுக்கிறது இல்ல. ஆண்டவரிடத்திலிருந்து உண்டாகக்கூடிய வெளிப்பாடு. அப்படி வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தனிப்பட்ட திட்டங்களை, தனிப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் தேவன் தனிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களை உடையவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுக்கு உங்களை தெரியும்ன்றது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா. இப்ப நீங்க வாசிங்க, கவனிங்க. ஏன்னா இது தெளிவான வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை நீங்க ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கொடுத்தார்னா தான் அது உங்களுக்கான தரிசனம். ஆண்டவர் கொடுக்காம நீங்களா கற்பனை பண்ணிக்கிறது உங்களுக்கான தரிசனம் கிடையாது. அது உங்களுக்கான கோல் செட்டிங். புரியுதா? அது உங்களை பற்றி நீங்க திட்டமிடுறீங்க, அது கூட நல்லதுதான். இதுதான் உலகத்தார் பண்றாங்க, அது கூட நல்லதுதான். உங்களுக்கான கோல் செட் பண்றது கூட நல்லதுதான். ஏன்னா சிலர் கோல் செட் பண்றாங்க, அதை சக்சஸும் பண்றாங்க, ஓகே பரவாயில்ல. ஆனா நான் சொல்றது அதை விட மேலானது. ஏன்னா உங்களை பற்றிய தேவனுடைய தெளிவான திட்டத்தை நீங்கள் வெளிப்பாடாய் பெற்றுக்கொள்வது. வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர்
2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நல்லா சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல எல்லாம் ஆயத்தமா இருக்கிறதுன்னு ஒரு மெசேஜ் இருக்குது. டைம் கிடைச்சா பாருங்க எப்பயாவது. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டாரு. வீட்டுல சாப்பாடு ரெடினா அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒரு சத்தம் கொடுப்பாங்கல்ல, சாப்பாடு ரெடி, வா, எல்லாம் ரெடி, வா. உடனே ஓடணும் பிளேட் எடுத்து சுட சுட சாப்பிடுறதுக்கு. அதேதான் ஆண்டவன் அப்படிதான் 2000 வருஷமா கூவிட்டு இருக்கிறார், ரெடி வா அப்படின்னா நாம நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு டவுட்டாவே இருக்குது. அது எப்படி நீங்க எனக்கு ரெடி பண்ணுவீங்க? நான் தான் பாவியாச்சே. அது எப்படி நீங்க எனக்கு தர முடியும்? நான் தான் தகுதி இல்லாதவனாச்சே. அது எப்படி நீங்க எனக்கு கொடுப்பீங்க? நான் தான் ஒர்த் இல்லையே. நான் ஒர்த் இல்லை, நான் தகுதி இல்லை, நான் ஒர்த் இல்லை, தகுதி இல்லைன்னு எங்கேயோ போயிட்டோம் பின்னாடி. அவர் சொல்றார், வாப்பா ரெடி, சகலமும் ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் ரெடி. அப்ப தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை இவங்க கண்ணுக்கு அது தெரியல, சிலர் கண்ணுக்கு தெரியல. அவர் ரெடி பண்ணிட்டாருன்றது தெரியல, கண் காணல, காது கேட்கல. ஒரு ஜஸ்ட் அந்த அந்த ஒரு எண்ணம் கூட அவங்க இருதயத்துல என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா வந்துட்டு போக மாட்டேங்குது. தேவன் நமக்கு இவ்வளவு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாருன்ற எண்ணம் கூட இந்த அந்த இருதயத்துல ஒரு ஸ்பார்க் கூட வர மாட்டேங்குது. சிலருக்கு தோன்றவே இல்லை. அப்படின்னா எப்படி அதை பெற்றுக்கொள்ளுவ? நான் சொல்றேன், நீங்களும் நான் அப்படி இருக்க கூடாது. நீங்களும் நான் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? இதை தரிசனத்தை தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை கண்களால் கண்டு, காதால் கேட்டு, இருதயத்தில் உணர்ந்து, விசுவாசித்து அதை சுதந்தரிக்கிற கூட்டம் நீங்களும் நானும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொன்னா போதும். சொல்லுங்க, என் கண்களால் காண்பேன், என் காதுகளால் கேட்பேன், என் இருதயத்தால் விசுவாசிப்பேன், என் வாழ்க்கையில் அதை சுதந்தரிப்பேன். தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நான் சுதந்தரியாமல் விடுவதில்லை. எல்லா நன்மைகளையும் நான் பெற்றுக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆமா, ஏனென்றால் தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது எனக்கான நன்மைகள், அதை நான் நிச்சயம் பெற்றுக் கொள்ளுவேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க, உங்களை கற்பத்துல உருவாகும் முன்னுமே வேறு பிரிச்சு எடுத்தது, உங்களை தெரிந்தெடுத்தது அந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான். அவருடைய அநாதி கிருபை, அப்படி அநாதி அன்பு உன்னை உன்னை இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னை பார்த்து உன்னை முன்குறிச்சு அழைச்சு, இவன் என் பிள்ளை, இவனுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் தரணும்னு அவர் திட்டமிட்டார்னா அவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தரிசனம் என்பது தேவனிடத்திலிருந்து உண்டாகிற வெளிப்பாடு. அது அடுத்த வசனம் 10வது வசனத்துடைய முதல் வரி எப்படி? நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தினார். நமக்கு அதை ஆண்டவர் என்ன பண்ணார்னா வெளிப்பாடா கொடுத்துட்டாரு. அப்ப நல்லா கவனிங்க, இந்த விஷன் அப்படின்றது யாருக்கு கிடைக்கும்னா, விஷன் அப்படின்னு சொன்னா இது நிச்சயமா விசுவாசிகளுக்கு மட்டும்தான் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், விசுவாசிகளுக்கு உண்டாயிருந்தா தான் அது விஷன். உலகத்துல எவ்வளவு பேர் விஷன் விஷன் சொல்றாங்க, அதுக்கு பேர் விஷன் கிடையாது, அதுக்கு பேர் கோல் செட்டிங். அதனால தான் திரும்ப திரும்ப அதை நான் சொல்றேன், கோல் செட்டிங் ஆர் பிளானிங். இது ரெண்டு, இது விஷனோட சில கலந்துட்டாங்க. ஏன்னா அந்த அந்த வார்த்தை நல்லா இருக்கிறதுனால அதை அப்படி போட்டுக்கிட்டாங்களே தவிர, விஷன் என்பது ரெவலேஷனுடைய அடிப்படையில் உண்டாக வேண்டியது. சோ விசுவாசிகளுக்கு உண்டானா தான் அது விஷன். பிரைஸ் காட். ஆமென். அப்ப இது அறிவினால் உண்டாகாது. நல்ல கவனிங்க, கோல் செட்டிங் அறிவினால உண்டாகும். கோல் செட்டிங் எதனால உண்டாகும்? அறிவினால உண்டாகும். கோல் செட்டிங் ஆராய்ச்சினால உண்டாகும். ஆனா விஷன் என்பது ஆவியினால தான் உண்டாகும். அதனால தான் இங்க பவுல் அதை ரொம்ப தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அதை அறியவில்லை. எதை அறியவில்லை? ஆண்டவர் எதை எங்களுக்கு ரெவலேஷனா கொடுத்தாரோ. நீங்க இங்க வாங்க, 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:8.
அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும், சொல்லுங்க, பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. நல்லா கவனிங்க, பிரபஞ்சத்தில் எவ்வளவு பிரபுக்கள் இருக்கிறாங்க, நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய கல்விமான்கள் இருக்கிறாங்க, நிறைய அறிவாளிகள் இருக்கிறாங்க. எஸ், ஆனா அவங்களுக்கு இந்த அறிவு உண்டா? இல்ல. எந்த அறிவு? இந்த வெளிப்பாட்டின் அறிவு. தேவன் என்கிற ஒருவர் இருக்கிறாரு, அவரு இந்த உலகத்துல இவங்களை சிருஷ்டித்தாரு, அவரு இவங்களுக்கான எல்லா நன்மையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த நன்மைகளை இவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னைத்தானே பலியாக்கி சிலுவையில மரித்து உயிரோட எழுந்து பரலோகத்துக்கு போனாரு, மீண்டுமா வரப்போறாரு அப்படின்ற அந்த அறிவு எவ்வளோ பெரிய படிப்பாளிகளுக்கு இல்லாம இருக்குது. ரொம்ப வருத்தம் இல்லையா? பெரிய பெரிய அறிஞர்களுக்கு இல்லாம இருக்கிறது வருத்தம் இல்லையா? பெரிய அறிஞர்களுக்கு எல்லாம் கிடையாது. எவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எத்தனையோ முனைவர்களுக்கு கிடையாது. அதனாலதான் இது அறிவினால உண்டாகாது. நிறைய ஆராய்ச்சி படிப்புகள்லாம் படிக்கிறாங்களா, பிஹெச்டி எல்லாம் படிக்கிறது நல்லதுதான், படிக்கணும். ஆனா அப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்த்தா கூட இதை புரிஞ்சுக்க முடியாது. இதை தேவனே வெளிப்படுத்தினால் ஒழிய, தேவனே அவருடைய ஆவியினால் நம்முடைய உள்ளத்தில் இதை தந்தால் ஒழிய இதை ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நமக்கான தரிசனம் என்பது அறிவினால் உண்டாகிறது கிடையாது. தயவு செய்து கிளியரா தெளிவா இருங்க. அறிவினால் உண்டாகுமானால் அதுக்கு பேரு கோல் செட்டிங், பிளானிங். இது ரெவலேஷனால உண்டாகிறது, அதான் தரிசனம். ஆமென். ஆமா, நீங்க தேவனோட நடக்க, தேவ ஆவியானவரோட நடக்க நடக்க உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய தேவனுடைய தீர்மானங்கள், உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய தேவனுடைய தரிசனங்கள், உன் சந்ததிகளை பற்றிய ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்க உள்ளத்துல தீர்க்கமா சொல்லிட்டே இருப்பார். இல்ல, நீ இப்படி இருக்க போறதில்ல, இது நீ இல்ல, உன்னை குறித்த என்னுடைய திட்டம் வேற, உன்னை குறித்த என்னுடைய தரிசனம் வேற, உன்னை குறித்த என்னுடைய நோக்கங்கள் வேற அப்படின்றத ஆண்டவர் உங்க உள்ளத்துல ஆவியினால சொல்லிட்டே இருப்பாரு. அதுதான் சரியான தரிசனம். ஆமென். ரைட். நான்காவது, தரிசனம் என்பது ஆவிக்குரியது. நல்லா கவனிக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய விஷயம். தரிசனம்ன்றது ஏதோ உலகத்துல சொல்ற மாதிரி, இந்த செக்குலர் வேர்ல்ட்ல சொல்ற மாதிரி இதெல்லாம் அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், அதை பற்றி அடுத்த வாரம் சொல்றேன் நான். உலகத்துல செக்குலர் வேர்ல்ட்ல நிறைய, அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, ஐயா அப்துல் கலாம், ரொம்ப நல்ல ஒரு சயின்டிஸ்ட் இல்ல, அவர் கூட என்ன சொல்றாரு, கனவு காணுங்கள். நம்மால் பட்டுனே கனவு காண்றான், அவன் வேற லெவல் வைங்களேன் இல்ல. கனவு காணுங்கள் அப்படின்னு இவன் தூக்கமே வரலாம் கூட தூங்குற மாதிரி பட்டு பகல் கனவுலாம் காண்றவெல்லாம் இருக்கிறான். ஏன்னா அப்துல் கலாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. சர்ச்சில் வந்தும் சில ஆள் அதுக்கு தான் கனவு காண்றான், தூங்குறான் பாருங்க, என்ன கனவு வரும் பாஸ்டர் அப்படின்றான். சரி போ. அப்துல் கலாம் என்ன சொல்றாரு, இந்த ட்ரீமை பத்தி, விஷனை பத்தி, அவங்களோட பாயிண்ட்ல அந்த விஷன் கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு, கனவு என்பது தூக்கத்தில் வருவது அல்ல, தூக்கத்தில் வர்றது கிடையாது கனவு. நான் சொல்ற கனவு தூக்கத்தில் வருவது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது. இவன் உன்னை அதிகம் தப்பா புரிஞ்சுக்கிறான். ஆமா ஐயா, கரெக்ட் தான், அந்த கனவு வந்தா என் தூக்கமே கழிஞ்சிடையா அப்படின்றான். இவன் மைண்டே வேற லெவல்ல இருக்குது, அவன் இந்த உலகத்துல கிடையாது, அவன் வேற உலகத்துல வாழ்றான்னு வைங்களேன். சரியா? அப்ப கனவு என்பது என் தூக்கத்தில் வருவது அல்ல, என்னை தூங்க விடாமல் செய்வது, என் கண்ணிமைகளை ரெண்டையும் திறந்திருக்கும்படி, என்னை விழித்திருக்கும்படி, என் வாழ்க்கையை சரியான நேர்கோட்டுக்கு நேராக நடத்தி செல்லும்படி என்னை எது உந்தி தள்ளுகிறதோ அதுதான் கனவுன்னு அவர் சொல்றாரு. கவனிங்க. ஆனா அவர் சொல்றதே அவ்வளவு சிறப்பா இருக்கும்னா, அவரு சொல்றது, அப்துல் கலாம் சொல்றதே ரொம்ப நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனா இவர் சொல்றது இருக்குல்ல, யாரு? சர்வஞானி, சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்றது இல்ல, இதெல்லாவற்றை பார்க்கல மேலானது. அதனாலதான் இது ஆவிக்குரியது. இந்த ஆவிக்குரியத சில நேரங்கள்ல சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். சரியா? கவனிங்க. நீங்க எப்பெல்லாம்
ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ, சும்மா ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு PhD பண்றீங்கன்னா, நீங்க எதை ஆய்வு செய்கிறீர்களோ அதை எல்லாருக்கும் நீங்க நிரூபிக்கணும், விளங்க பண்ணணும். அப்பதான் நீங்க அந்த முனைவர் பட்டத்திற்கு தகுதியானவர். நீங்க எதை பற்றிய ஆய்வை மேற்கொள்றீங்களோ அந்த ஆய்வை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி அல்லது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி நீங்க விளங்க பண்ணணும். அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்பாங்க, கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விகள்லாம் நீங்க பதில் சொல்லணும். அப்பத்தான் அறிவுலகம் உங்களுடைய ஆய்வை அங்கீகரித்து உங்களுக்கு முனைவர் பட்டத்தை கொடுக்கும். விளங்குதா? இப்ப நான் ஏன் இதை ஆவிக்குரியதுன்னு சொன்னேன்னா, கவனிங்க, இந்த ஆவிக்குரியதுன்றதுனால இத ஃபர்ஸ்ட் நமக்கே கொஞ்சம் தெளிவா புரியாது. அப்படி தெளிவா புரிஞ்சா அடுத்தவனுக்கு அதை புரிய வைக்க முடியாது. விளங்குதா? அதுலயும் அந்த புரிய வைக்கிறவன் கொஞ்சம் ஆவிக்குரியவனா இருந்தா பரவாயில்ல, அவனுக்கு கொஞ்சமாச்சு புரியும். ஆவிக்குரியவனா இல்லைன்னு வைங்களேன், அவனுக்கு சுத்தமா புரியாது. இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் இருக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு இதை புரிய வைக்கிறது ரொம்ப, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க. மரியாள் கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. மரியாள் யாருக்காவது புரிய வைக்க முடிஞ்சதா? அதை யாருக்காவது புரிய வைக்க முடிஞ்சதா? முதல்ல மரியாளுக்கே தெரியாது இது எப்படி ஆகும்னு அந்த அம்மா கேக்குது. என் பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அந்த அம்மாவுக்கே இது புரியல, இது எப்படி நடக்கும்னு அந்த அம்மாவுக்கே தெரியல. ஏன்னா இது உலக வழக்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம், ஆவிக்குரியது. ஆனா அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆனது தெரியுது, எப்படி ஆனோன்னு தெரியல. ஆனா ஆனது தெரியுது, எப்படி ஆச்சுன்னு தெரியல. அந்த அம்மாக்கே புரியல, ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துட்டு போய் ஊர் உலகத்துல சொன்ன எவனுக்குமே புரியல. அப்பா அம்மாக்கு புரியல, அண்ணன் தம்பிக்கு புரியல, கட்டிக்க போற புருஷனுக்கு புரியல, எவனுக்குமே புரியல. ஆனா ஒரு அம்மாவுக்கு புரிஞ்சுது, எலிசபெத்துக்கு. அந்த அம்மாவுக்கு கண்டுபிடிச்சிச்சு, என் ஆண்டவருடைய தாயார். பிரைஸ் காட். நீ ஒரு விஷனரி தான், கரெக்ட். நீ ஒரு தரிசனத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுன்னு அந்த அம்மாக்கு தெரியுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான வேவ்லென்த் ஒத்து போகுது. இந்த அம்மா நடத்தப்பட்டது ஆவியினால நடத்தப்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு மிரக்கலை இந்த அம்மா வாழ்க்கையில அனுபவிக்குது. இங்க நடக்க முடியாத இயற்கை கப்பாற்பட்ட விதத்துல ஒரு அற்புதத்தை அந்த அம்மா பெற்றிருக்குது. அப்படின்ற பட்சத்துல அந்த அம்மாவால இந்த அம்மாவோட இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த கருத்தரிப்பை இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. வேற யாராலையாவது புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அந்த மெச்சூர்ட் மைண்ட், அந்த முதிர்ச்சி அடைந்த மனப்பான்மையில் இருக்கிறவங்க, அந்த அளவுக்கு ஆவிக்குரியவங்களால தான் இதை என்ன பண்ண முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் பவுல் சொல்றாரு, நீ பெற்றிருக்கிற தரிசனத்தை வெளியில யார்கிட்ட சொன்னாலும் விளங்காதுடா. அதுலயும் இந்த ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கெல்லாம், ஐயா என் வெளிப்பாட என் மனைவி சொன்னா புரியல, புரியாதுதான் சொல்றாரு. அவர் முதல்ல ரட்சிக்கப்படட்டும், வளரட்டும். என் புருஷனுக்கு புரியல, புரியாதுதான். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எப்படியா புரியும்? ஆண்டவரோட நடக்காதவங்களுக்கு எப்படி புரியும்? அப்பா அம்மாக்கு எப்படி புரியும்? நான் கேட்கிறேன். புரியாதவங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுக்கிற தரிசனம் ஆவிக்குரியது. உன்னை யாராலையும் நிதானிக்க முடியாது, உன்னை புரிந்து கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையில கர்த்தருடைய தரிசனத்தின் பாதையில நீ போயிட்டு இருப்பேன்னா உன்னை மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காத. வாசிங்க அந்த வசனத்தை, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். எஸ், 14th verse. எஸ், ஜென்ம சுபாவமான மனுஷனும் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். நல்லா கவனிங்களேன். நாம செய்யறதெல்லாம் பார்த்தா, நம்ம வாழ்க்கை பாதை போறதெல்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு எப்படி தோணும்னா, நாடாவன் பைத்தியக்காரன், பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிறானே, அறிவு கெட்டவன், உலகத்துல அது எப்படி எப்படியோ போயின்னு இருக்குது. ஈர பேனாக்கி பேனை பெருசாலியாக்கி என்னென்னவோ பண்ணுது, வெத்தலையை வச்சு பித்தளை எடுக்குது. ஆமா,
என்ன நம்ம பண்றான்? இவன் சரியான இழிச்சவாயன். நிறைய மனைவி மாறு வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு ஒண்ணுமே லாய்க்கு கிடையாது. இல்ல உன் வீட்டுக்காரன் ஆவிக்குரியவனா இருந்தா அப்படி சொல்லாத. அவர் இழிச்சவாயன் இல்ல, அவர் தரிசனவாதி. அல்லேலூயா. நிறைய சகோதரர்கள் மனைவியை சொல்லுவாங்க, நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ ஒரு மக்கு. சொல்லாதீங்க பிரதர்ஸ், அப்படி சொல்லாதீங்க. உங்க வீட்டு மனுஷி, உங்க வீட்டு பெண்கள் ஆவிக்குரியவங்களா இருந்தா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அவங்க தேவ தரிசனத்துக்குள்ள இருக்கிறாங்க. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப தேவ தரிசனம்ன்றது இந்த ரட்சிக்கப்படாத ஜென்ம சுபாவமான ஆட்களுக்கு விளங்கவே விளங்காது. ரெண்டாவது, தேவன் என்ன பண்ண மாட்டார்னா, அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு, டே 1 டே 2 டே 3 நெக்ஸ்ட் இந்த கோல் செட்டிங்ல கம்பெனி எல்லாம் தருவாங்கல்ல, நெக்ஸ்ட் 7 வீக்ஸ் இதை பண்ண போறோம், அடுத்த 3 மந்த்ஸ் இதை பண்ண போறோம், நம்மளோட 3 மந்த்ஸ் டார்கெட் இது, நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் டார்கெட் இது, 9 மந்த்ஸ் டார்கெட் இது அப்படின்னு ஒரு கிளியர் ப்ளூ பிரிண்ட போட்டு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒட்டி வைக்க மாட்டாரு. நோ ப்ளூ பிரிண்ட். ஒண்ணுமே தெரியாது. சொல்லிடுவாரு, எப்படி நடத்துவாரு, எப்படி போவாரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அதோட சொல்லிட்டாருன்னா அவள்தான் முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே தெரியாது. தேவனுடைய திட்டங்களுக்கான தெளிவான வரைபடம் யாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. எப்படிங்க அப்புறம் டிராவல் பண்றது? ஒவ்வொரு நாளும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பிளைண்ட்ல பாத்திருக்கீங்களா, ஸ்டிக்கை பிடிச்சிட்டு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க தோல்ல கை வச்சுட்டு போவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதைத்தான் நீங்க செய்யணும், அதைத்தான் நீங்க செய்யணும். ஆண்டவர் சொல்ற, நீ குருடனா மட்டும் இருன்றாரு. நான் ஏற்கனவே குருடரா இருங்கள்னு ஒரு மெசேஜ் பேசியிருக்கிறேன், கேளுங்க. நீங்க குருடரா இருங்க. இந்த நேரத்துல கவனிங்க, உள்ள பார்க்கணும், வெளியில பார்க்க கூடாது. உள்ள விஷன் மட்டும்தான் உங்க கண்களுக்கு தெரியணும். வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. கண்ணை மூடிட்டு கர்த்தரை நம்பி போயிட்டே இரு. கடல் வந்தாலும் போ, ஆறு வந்தாலும் போ, அக்கினி வந்தாலும் போ, ஏன்னா எதுவுமே தெரியாது. கண்ணை மூடிட்டு கர்த்தர் மட்டும்தான் தெரிவாரு, தரிசனம் மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பாரு. பிரைஸ் காட். அது வரைக்கும் வாயை மூடு, கண்ணை மூடு, காதை மூடு, எல்லாத்தையும் மூடு. இந்த வாயில, காதுல, கண்ணுல ஒண்ணுதான் தெரியணும். கண்ணுல கர்த்தரோட தரிசனம், காதுல கர்த்தரோட வார்த்தை, வாயில விசுவாச அறிக்கை. இதை தாண்டி வேற எதுவுமே வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, பேசுறவன் பேசிட்டு இருக்கட்டும், என்ன வேணா பேசட்டும், காதை மூடு, கண்ணை மூடு, சுத்தி என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதை பத்தி கவலைப்படாத. வாயில வேற எதுவும் பேசிடாத. இதெல்லாம் பார்த்து வாயில விசுவாச அறிக்கை பேசிட்டே இரு. தேவன் இதை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டே இரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டாரு. அப்படி எல்லா அம்சங்களையும் நாளைக்கு இதை செய்வேன், நாளைக்கு இதை செய்வேன் அப்படி எல்லாம் கிளியரா சொல்ல மாட்டாரு. மூணாவது முக்கியமான விஷயம் கவனிங்க, இது ஆவிக்குரியது. ஆகவே இது தேவனுடைய காலத்திற்கு உட்பட்டது. பிரைஸ் காட். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய காலத்துக்கு உட்பட்டது. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்ததுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் எப்ப நிறைவேறுச்சு? அது அவரோட நாள்ல நிறைவேறுச்சு. 2000 வருஷம், 1500 வருஷம் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வரணும். பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இது காட்ஸ் பிளான் ஆபிரகாமை குறிச்சு. அப்ப எப்ப ஆசீர்வதிக்கப்படும்? இவருக்குள்ள இயேசு வரணும். அது நிறைவேறதுக்கு ஆபிரகாமே இல்ல. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவரோட பிளான்றது இல்ல, அவருடைய காலத்துக்கு உட்பட்டது. சிலதெல்லாம் அப்பப்ப நடக்கும், சிலதெல்லாம் நம்ம காலத்துக்கு பிறகு நடக்கும், சிலதெல்லாம் பல 1000 வருஷம் கழிச்சு நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் காலத்துல எது நடக்கணுமோ அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் பெருசு அவரோடது. அவருடைய திட்டங்கள் மிக பெரியது. அதை கணக்கில் எடுக்க முடியாது. அவ்வளவு பெரிய திட்டங்களை ஆண்டவர் உன்னை பத்தி வச்சிருப்பாரு. மகா பெரிய திட்டங்களை வச்சிருப்பாரு. ஆனா அதை செயல்படுத்துறது ஆண்டவருடைய காலத்தை பொறுத்தது. ஆகவே காலத்தை அவர் தன்னுடைய கரத்தில் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய காலத்துக்கு நீங்க விட்டுறணும். நீங்க எதை எப்ப செய்றீங்களோ செய்யுங்கப்பா. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்துல சொல்லுங்க நேர்த்தியாய். எல்லாம் சொல்லுங்க நேர்த்தியாய். நேர்த்தியாய் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமா. ஆகவே தரிசனம் என்பது ஆவிக்குரியது. கடைசியா ஒன்று சொல்ல முடிச்சிடுறேன், கவனிங்க. தரிசனம் என்பது சுயநலம் அற்றது, லாப நோக்கு அற்றது, மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியது.
இந்த காட்ஸ் விஷன், தேவன் நமக்கு தரக்கூடிய தரிசனம் என்பது எப்படி இருக்கும்னா, அது உங்களுடைய நலனம் மட்டுமே சார்ந்ததா இருக்காது. நல்லா கவனிக்கணும். தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனம் தராரு, உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாருன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களை அவர் அம்பானி ஆக்குறேன்னு சொன்னார்னா, என்ன ஆண்டவர் அம்பானி ஆக்குனேன்னு யாராவது சொல்றாங்கன்னு வைங்களேன், என்ன ஆண்டவர் அம்பானி ஆக்குறேன்னு சொல்லிட்டாரு பிரதர், நான் அதை ஒத்துக்கிறேன், நான் அதை ஒத்துப்பேன். உன்னை ஏன் அம்பானி ஆக்குறாருன்னு காரணம் கேட்பேன் அடுத்தது நான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உன்னை அம்பானி ஆக்குறதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. என்ன நோக்கம் அது? வெறும் என் பிள்ளை குட்டிகளுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக கிடையாது. உன் தரிசனம் தப்பு. அப்ப எதுக்காக உன்னை அம்பானி ஆக்குவார்னா, அவருடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்பட, ஆயிரமான மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவாரு. அதுக்காகத்தான் உன்னை அம்பானி ஆக்குவார தவிர உன்னுடைய சுயநலத்துக்காக உன்னை அம்பானி ஆக்க மாட்டாரு. அப்ப எந்த தேவ தரிசனத்திலையும் சுயநலம் இருக்காது, அதுல பிறர் நலம் இருக்கும். ஆமா, கவனிங்க. இரண்டாவது, எந்த தேவ தரிசனத்திலையும் சுயலாபம் மட்டும், தன் ஆதாயம் மட்டும் பெரிதா இருக்காது. நீங்களும் வளர்ந்து மற்றவங்களையும் வளர்ப்பீங்க. அதான் தேவ தரிசனம். மூன்றாவதாக, அதுல தேவன் மகிமைப்படுவாரு. உங்களை விட, உங்க பேரை விட அதிகமா ஆண்டோட நாமம் மகிமைப்படும். அதான் தேவ தரிசனம். பிரைஸ் காட், ஆமென். அப்ப எந்த தரிசனத்தின் பின்னாடியும் நல்லா கவனிங்க, அது சுயநலம் இல்லாததா இருந்தா தான் அது தேவனிடத்திலிருந்து வந்த தரிசனம். தன் லாபத்தை மட்டும் மையமாக கொண்டு இல்லாமல் இருந்தா அதுதான் தேவனிடத்திலிருந்து வந்த தரிசனம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதா இருந்தா அதுதான் தேவனுடைய தரிசனம். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, தேவ தரிசனம் என்பது வெறுமனே பூமிக்குரிய நன்மைகளை மட்டும் பெறுவதாக அது இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். வெறும் பூமிக்குரிய நன்மைகளை மட்டும் உள்ளடக்கியதான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் நிச்சயம் தரமாட்டார். அவர் கொடுக்கிற தரிசனத்துல ஆவிக்குரிய, பூமிக்குரிய, மறுமைக்குரிய நன்மைகள் நிறைந்த ஒரு தரிசனத்தை தான் தேவன் உங்களுக்கு தருவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தரிசனம் என்றால் என்ன? 5 காரியங்கள் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. தரிசனம் என்பது என்னை பற்றி தேவன் கொண்டிருக்கிற திட்டங்களை நான் தெளிவாக புரிந்து கொள்வது, வேத வசனத்தின் அடிப்படையில். அதான் தரிசனம். பிரைஸ் காட், ஆமென். தரிசனம்ன்றது என்ன? என்னை பற்றிய தேவனுடைய தெளிவான திட்டங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்வது. அதான் தரிசனம். நம்பர் 2, தரிசனம் என்பது இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து நாம் என்ன நிலைக்கு போக போகிறோமோ அந்த நிலையை உற்று நோக்குவது, தூர பார்வையோடு இருப்பது. அதான் தரிசனம். தரிசனம் எதிர்காலத்தை பற்றியது. நம்பர் 3, தரிசனம் என்பது அது மனுஷ கற்பனை அல்ல. இட்ஸ் நாட் இமேஜினேஷன், இட்ஸ் a clear revelation. அது தேவனிடத்திலிருந்து உண்டாகக்கூடிய வெளிப்பாடு. நானா யோசிச்சுக்கிறது கிடையாது, நானா யூகிச்சுக்கிறது கிடையாது, நானா திட்டமிடுறது கிடையாது. என்னை பற்றிய தேவனுடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளணும். 4வது, தரிசனம் என்பது ஆவிக்குரியது. பல நேரங்கள்ல நம்மளை சுற்றி இருக்கிற ஜென்ம சுபாவமான மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதது. 5வதாக, தரிசனம் என்பது சுயநலம் இல்லாத தேவனுடைய நாம மகிமையை உள்ளடக்கியது. அது சுயலாபத்தை மட்டுமே மையப்படுத்தாது, மற்றவருடைய ஆசீர்வாதத்தையும் மையப்படுத்தியதாய் இருக்கும். பிரைஸ் காட், ஆமென். ஆகவே அப்படிப்பட்ட தரிசனத்தை நீங்களும் நானும் உடையவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருகிற வாரங்கள்ல இன்னும் சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம்.